ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோஜோவுடைய டெய்லி ரொட்டீன தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஷார்ட்ஸ்ல தான் அதிகமா பார்த்துருப்பீங்க இவன. இன்னைக்கு லாங் வீடியோவா பார்க்கலாம். எப்படி பார்க்குறான் பாருங்க. வீடியோக்குன்னா முதல் ஆளா வந்து நின்றுவாருங்க இவரு. வெளிய போறவங்க, வரவங்கலாம் சண்டை வாங்குறதே இப்படிதாங்க. இந்த கேட் முன்னாடி உட்காந்துட்டு சண்டை வாங்குவாருங்க. புதுசா யாரும் போயிடக்கூடாதுங்க நம்ம வீட்டு முன்னாடி. அந்த பக்கம் வந்தாலே எல்லாருமே பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா குலைப்பாருங்க. ஒண்ணும் பண்ண மாட்டாரு. ஆனா பயமுறுத்தி அனுப்பிச்சுருவாருங்க வர எல்லாரையுமே. வெளியில அதிகமா போமாட்டாருங்க. கட்டிலாம் போடுறது கிடையாதுங்க. அப்படியே தான் விட்டு வச்சிருப்போங்க. ஃப்ரீயா இருப்பாருங்க. வீடு ஃபுல்லா அவரதுதான்ற மாரி சுத்தி வளைச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கின்னு. அதுக்கப்புறம் பொழுதுபோக்குனா, இந்த ஜன்னல்ல உட்காந்து எல்லாத்தையும் எட்டி பார்த்துன்னு இருப்பாருங்க. ஒருத்தரும் இந்த பக்கம் புதுசா போயிடக்கூடாதுங்க. ரொம்ப ஷார்ப்புங்க அவரு. அதே மாரி ரொம்ப சுட்டிங்க. வால்தனம்லாம் அதிகமாவே பண்ணுவாருங்க. ரொம்ப செல்லம் கூட அவரு. குளிக்கிறதுக்கு போய் நிக்க சொன்னோம். கரெக்ட்டா போயிட்டாரு பாருங்க. யாரும் இல்லன்னா, குளிக்க சொன்னா நேரா போயிடுவாருங்க அந்த இடத்துக்கு. அப்படி வீட்ல வேற யாராவது இருந்தாங்கன்னா, போயிட்டு அவங்க மடி மேல ஏறி படுத்துருவாருங்க. வரமாட்டாருங்க குளிக்கிறதுக்கு. பயங்கர அறிவுங்க அவருக்கு. இவர நம்ம வாங்கின்னு வந்து வளர்க்குறப்போ 2 மாசத்து குட்டிங்க. 60 நாள் ஆச்சுங்க வாங்கின்னு வந்து வளர்த்து. இப்போ 3 வயசு ஆகுதுங்க இவருக்கு. பேசி இன்னும் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. கோம்பை வெரைட்டிங்க இது. நாட்டு வெரைட்டி தாங்க. ஆனா ரொம்ப அதாவது நம்ம மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாருங்க. ரொம்ப ஷார்ப்பாவும் இருப்பாருங்க. அறிவு அதிகங்க இவருக்கு. எவ்வளோ அமைதியா நின்னு காட்டுறாரு பாருங்க. ஷாம்பு தான் போட்டு குளிக்க வைக்கிறதுங்க. இந்த ஷாம்பு வந்து கொஞ்சம் உனி வராம இருக்குதுங்க. வாரத்துல 2 நாள் குளிச்சுடுவாருங்க. 3 நாளைக்கு ஒரு டைம் குளிச்சுருவாருங்க. பனி டைம் அந்த மாரி டைம்லலாம் கொஞ்சம் வெத வெதன்னு சுடு தண்ணி வச்சு ஊத்தியா குளிச்சுடுவாருங்க. இந்த மாரி வெயில் டைம்லாம் வந்து நல்லா சில்லுன்னு ஊத்துனோம்னா அமைதியா கட்டிக்குவாருங்க, குளிச்சுக்குவாருங்க. எவ்வளோ ஸ்மூத்தா காட்டுறாரு பாருங்க குளிக்கிறது. அதேபோல தூங்குறதெல்லாம் இவரு வந்து தனியாவே படுத்து தூங்க மாட்டாருங்க. அது அப்படியே குட்டில இருந்தே பழகிட்டாருங்க. அதனால வந்து நம்ம கூட தான் படுத்து தூங்குவாருங்க. தனியா இருக்க மாட்டாருங்க. குளிச்சு முடிச்சுட்டாருங்க. குளிக்கிறப்போ ரொம்ப சேட்டெல்லாம் பண்ண மாட்டாருங்க. அமைதியாவே காட்டுவாங்க. அந்த குளிக்கிறதுக்கு கூப்பிட்டோம்னா, வர்றப்ப தான் கொஞ்சம் சேட்டையெல்லாம் பண்ணுவாங்க. வர்றதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. வந்துட்டு நின்ட்டான்னா, அதுக்கப்புறம் அமைதியா காட்டுவாங்க. குழந்தைங்கள கூட வளர்த்துடலாங்க. ஆனா, இவர வளர்க்குறது ரொம்ப கஷ்டங்க. ரொம்ப வந்து சேட்டை பண்ணுவாருங்க. அதேபோல இவருக்கு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, தயிர் சாதம் இதெல்லாம் அதிகமா சாப்பிட மாட்டாருங்க. பால் ஊத்துனோம்னா குடிப்பாருங்க. தயிர் வந்து தனியா குடுத்தோம்னா, ஊத்தி விட்டோம்னா சாப்பிடுவாருங்க. சாப்பாடுன்னா சிக்கன் இருந்தா தான் சாப்பிடுவாருங்க. சிக்கன் வந்து அவருக்குன்னே ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை வாங்கிட்டு வந்து சமைச்சு எடுத்து வச்சுக்குவோம். சிக்கன நீங்க சாதத்தோட கலந்து குடுத்தாலும் சாப்பிடுவாருங்க. அப்படி இல்ல தோசை, சப்பாத்தி சப்பாத்திலாம் கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாருங்க, சிக்கனோட கலந்து குடுத்தோம்னா. குளிச்சு முடிச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. சாப்பாடு கூட பார்த்தீங்கன்னா, அளவுக்கு அதிகமாலாம் சாப்பிட மாட்டாருங்க. ஒரு லிமிட்டா தான் சாப்பிடுவாருங்க. அதுக்கு மேல அதிகமா நீங்க போட்டா கூட, அந்த சிக்கனே போட்டா கூட மீத்தி வச்சுருவாருங்க. அதேபோல சில சமயம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சேட்டை பண்ணுவாருங்க. அந்த சிக்கன மட்டும் சாப்பிட்டு சாதத்த அப்படியே ஓரமா வச்சுட்டு போயிடுவாருங்க. அந்த மாரியெல்லாம் ரொம்ப அமர்க்களம் பண்ணுவாருங்க இவரு.
இதில கூட பாருங்க, அந்த சாதம் மட்டும் தனியா வச்சுட்டாங்க. தயிர வந்து சாதத்தோட பெசஞ்சு வச்சோம்னா சாப்பிட மாட்டாருங்க. இந்த மாரி தனியா போட்டோம்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் போட்டோம்னா வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்குது இல்லைங்களா? அதனால கொஞ்சம் தயிர் போட்டு விட்டோம்னா சாப்பிட்டுக்குவாரு. ஏன்னா டெய்லி சிக்கன் சாப்பிடுறோம். அதனால கொஞ்சம் தயிர் வந்து டெய்லியுமே ஒரு 2 ஸ்பூன் தயிர் குடுத்துருவோங்க. பால் சாதம், தயிர் சாதம் அந்த மாரி சாப்பிட மாட்டாங்க. சிக்கன் பெசஞ்சு போட்டா தான் சாப்பிடுவாங்க. ஆனா தயிரும், பாலும் வந்து தனியா குடுத்தோம்னா சாப்ட்டுருவாங்க. சாப்ட்டாச்சு, தண்ணியும் குடிச்சு முடிச்சாச்சு பாருங்க. ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. இதுதான் ஒரு இடங்க தூங்குறது. நைட்லயும் சரி, பகல்லேயும் சரிங்க. பனி டைம், மழை டைம்லலாம் இங்க வந்து படுத்துருவாருங்க. கீழலாம் படுக்க மாட்டாருங்க. தரையெல்லாம் வந்து சில்லுன்னு இருக்கும் இல்லைங்களா? அதனால கீழ படுக்க மாட்டாருங்க. பெட்ல இந்த இடத்துல தான் படுப்பாருங்க அவரு. பாக்கறத பாருங்க. நைட்ல கூட தனியாலாம் படுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல தான் அவன் படுப்பாங்க. அதுவும் நம்ம படுத்தோம்னா, நம்ம பக்கத்துல தான் வந்து படுப்பாங்க. அது குட்டிலேருந்தே அப்படியே பழகிட்டாங்க அந்த மாரியே. நம்மள எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சமத்துங்க. அவன் பாட்டுல அவன் இடத்துல அமைதியா படுத்துக்குவாங்க. அதுவும் குளிச்சு முடிச்சுட்டாங்கன்னா வந்து ரொம்ப நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் இல்லைங்களா? அதனால நல்லா ரெஸ்ட் எடுப்பாங்க குளிச்சு முடிச்சுட்டானாங்க. சாப்பிட்டானா வந்து படுத்தான்னா, அந்த இடத்த விட்டு எந்திரிக்க மாட்டாங்க. ஒரு 2 மணி நேரமாவது தொடர்ந்து தூங்குவாங்க. யாராவது தெருவுல போறாங்கன்னா மட்டும் அப்ப எந்திரிச்சுடுவாங்க. மத்த டைம்ல எந்திரிக்கவே மாட்டாங்க. நல்லா படுத்து தூங்கிடுவாங்க. அதே வந்து வெயில் டைம்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வெயிலா இருக்கிறப்போ, இங்க பாருங்க. இந்த மாரி ஷோபாக்கு அடியில வந்து படுத்துக்குவாங்க. பனி டைம்ல, மழை டைம்ல கட்டிலு மேல படுத்துக்குவாங்க. கீழலாம் படுக்க மாட்டாங்க. வெயில் டைம்லலாம் வந்து இந்த மாரி தான் படுத்துக்குவாருங்க அடியில. ஒண்ணு சோஃபாக்கு அடியில வந்து படுத்துக்குவாங்க. அப்படி இல்லன்னா, நம்ப பார்த்தோம் இல்லைங்களா, ஃபர்ஸ்ட்டு கட்டில் ரூம்ல, அதுக்கு அடியில போயிட்டு படுப்பாங்க. நம்மள அவ்வளவா எந்த வித தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அவன் வேலை உண்டு, அவன் உண்டுன்னு அமைதியா இருப்பாங்க. ஆனா யாராவது போறப்ப மட்டும் தான் ரொம்ப கத்துவாங்க. யாரும் இந்த பக்கம் போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலயே நம்ம வீட்டுக்கு யாருனா வர்றதுக்கு கூட கொஞ்சம் யோசிப்பாங்க, பயப்படுவாங்க. ஆனா எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம இருந்து அமைதியா இருடான்னோம்னா, அப்படியே சொல்றத கேட்டுக்குன்னு அமைதியா இருப்பாங்க. ரொம்ப சமத்தா இருப்பாங்க. எதுவும் பண்ணக்கூடாது, அவங்க கிட்ட போக்கூடாதுன்னா போவே மாட்டாங்க. அப்படியே தூரம் வந்துருவாங்க. இங்க கட்டிலுக்கு அடியில படுத்துன்னு இருக்கான் பாருங்க. வெயில் டைம்ல அந்த சோஃபாக்கு அடியிலயும், அந்த மாரி கட்டிலுக்கு அடியிலயும் தான் போய் படுத்துக்குவாங்க. மத்த டைம்லாம் வந்து சோஃபா மேல படுத்துக்குவாங்க, கட்டிலு மேல படுத்துக்குவாங்க. எவ்வளோ உள்ள போயிட்டு படுத்துன்னு இருக்கான் பாருங்க. இவன் ஒரு ஆள் இருக்கிறது நம்ம ஒரு 10 பேர் இருக்கிறதுக்கு சமங்க. அவ்ளோ சேஃப்டிங்க நமக்கு. அதே மாரி நல்ல ஒரு பாதுகாப்பு மட்டும் இல்லைங்க. நமக்கு இவன் இருந்தான்னா கூட யாருமே தேவையில்லைங்க. ரொம்ப அமர்க்களம் பண்ணி சுட்டித்தனம் பண்ணுவான். பொழுது போறதே தெரியாதுங்க இவன் கூட இருந்தோம்னா. ஆனா எந்த வித தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. கடிக்கிறது அந்த மாரி எல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம எது சொல்றோமோ அப்படியே கேட்பாங்க. வேண்டான்னா அந்த வேலைய செய்ய மாட்டாங்க. அமைதியா இருடான்னா இருந்துருவாங்க. சாப்பிடுன்னா எது சொன்னாலும் நமக்கு நம்ம சொல்ற எல்லாமே அவனுக்கு புரியுங்க. நம்ம மனுஷாள் கிட்ட கூட அவ்ளோ வந்து நம்ம சொல்றத கேட்பாங்களான்னு தெரியாதுங்க. ஆனா அவன் வந்து நம்ப எது சொன்னாலுமே கேட்டுக்குவாங்க. கரெக்ட்டா புரிஞ்சுக்குவாங்க.
அந்த கேட்ல, ஜன்னல்ல அந்த இடம் விட்டா இங்க அந்த இது மாரி ஷீட் மாரி போட்டு வச்சிருப்பாங்க. அந்த சந்துல கூட போயிட்டு வேடிக்கை பார்த்துன்னு இருப்பான். யாராவது வெளிய போனா அவங்கள பார்த்து கத்துவாங்க. இவனுடைய சேட்டையெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சிங்கிள் சோஃபால தான் அதிகமா படுப்பாருங்க அவரு. இந்த இடம் வந்து வெளிய போறவங்கள வேடிக்கை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க. அதனால இதுல தான் அதிகமா படுத்து வேடிக்கை பார்ப்பாங்க. பகல்ல வந்து அதிகமா இந்த சோஃபால தான் இருப்பாங்க. நைட் ஆனா தான் கட்டில்ல போயிட்டு படுப்பாங்க. ரொம்ப வெயில் இருக்கிற டைம்ல மட்டும் உள்ள போயிட்டு படுத்துருவாங்க. இதே போல அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாங்க. தேங்க் யூ.